உதாரணமாக தசாபதிகளையும் தசாபதிகள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை மட்டும் இங்கே பேச போகிறேன். நம்ம மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருப்பார். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருப்பார். ஆனால் நம்ம மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நடத்தக்கூடிய தசை சந்திர தசையாக இருந்தால் ரோகிணி நட்சத்திரம் தான் இயங்கும். அப்போ நம்ம வணங்க வேண்டிய அல்லது நம்ம இன்றைக்கி கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு எது அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தை தான் கடைபிடிக்கணும். இப்போ யாருக்கெல்லாம் என்னென்ன தசா அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் எப்படி எடுக்கிறது, வேறு ஒன்றும் நம்ம இது நம்ம பெரிய ஆய்வெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு கேதசை நடக்குது அப்படின்னா மகம் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் தான் உங்களுடைய இயக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்கு கேதசை நடக்குது அப்படிங்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே கேதசை நடக்குது. இப்போ கேது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கேது இருந்துச்சுன்னா வேலையில் மாறணும், இடம் விட்டு இடம் மாறணும், என்னுடைய தொழிலில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தணும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்ன ஒரு கேள்வி இருக்கும்ப்பா, யார் அது கேதசை நடக்கிறது? இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலையை போவேன். ஏன்ப்பா வேலையை விட்றேன்? கேதசை நடத்துனுச்சுன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும். சரி, எனக்கு சுக்கிரதசை நடக்குது அப்படிங்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே எனக்கு சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா இந்த சுக்கிரன் இன்றைக்கி எங்கே இருக்குது கோச்சாரத்தில் அப்படின்னு பாருங்கள். எங்கே இருக்குது? மேஷத்தில். சரி, இப்போ மேஷத்தில் இருக்கும்போது இந்த பரணி நட்சத்திரமோ பூர நட்சத்திரமோ இல்லை போராட நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரம். உங்களுக்கு நீங்கள் சார் எனக்கு நான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தேன், நான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தேன், இல்லை சார் நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தேன், இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தேன், இல்லை பூரட்டாதி 1, 2, 3 கும்ப ராசியில் பிறந்தேன். அது பிறந்த இன்றைக்கி நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா எதை பார்க்கணும்? இன்றைக்கி உங்களுக்கு சுக்கிரதசை நடந்துச்சுன்னா உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம் தான். ஆனால் நம்ம எதுலேருந்து கணக்கு எடுக்கிறோம்? நம்ம இன்றைக்கி புரட்டாதி நட்சத்திரம் எனக்கு கும்பராசின்னு சொல்கிறோம். கும்பராசி தான், நான் அதை மாற்றலை. நீங்கள் ஜென்ம ராசி நீங்கள் கும்பராசி தான், புரட்டாதி நட்சத்திரம் தான். ஆனால் இன்றைக்கி தசை நடத்துது. நம்ம இன்றைக்கி கொண்டாட வேண்டியது இன்றைக்குள்ள நட்சத்திரத்தை, அதை மட்டும் நம்ம மறந்துட்டு நம்ம எதையோ கொண்டாடுறோம்லே. சரி, அடுத்தது யாருக்காவது சூரிய தசை போணுச்சு அப்படின்னா இந்த சூரியனோட நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம். அதாவது கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை உத்திரமாக இருக்கலாம், இல்லை உத்திராடமாக இருக்கலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்குது? இன்றைக்கி மீனத்தில் இருக்குது. இப்போ சூரிய தசை நடந்துச்சுன்னா இந்த சூரிய தசை வந்துச்சுனாலே ஏதோ ஒரு வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் போது பாருங்கள், இந்த சூரிய தசை நடத்துகிறவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுக்கவே எனக்கு பிரச்சனையாக இருக்குமானா இருக்கும். யாருக்கு சூரிய தசை போகுது? இந்த பங்குனி மாதங்கள் யாருக்காச்சும் சூரிய தசை போகுதா? ஏன்னா நீங்கள் நேரில் நல்லது, நன்றி. ஏன்னா நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தசா தெரியும், ஏன்னா தசா பற்றி தெரியும், தசா தெரியும், புத்தி தெரியும், அந்தரம் தெரியும், சூட்சமம் தெரியும், அதிசூட்சமம் தெரியும். இப்போ எனக்கு நடக்கக்கூடிய சந்திர தசை. இந்த சந்திர தசை நடந்துச்சுனாலே என்ன பண்ணுவோம்? அவருக்கு ரோகிணி நட்சத்திரமோ இல்லை அஸ்த நட்சத்திரமோ திருவோண நட்சத்திரம் தான் இயக்கும். நம்ம பிறப்பு நட்சத்திரம் என்ன சொல்லுவோம்? சார் எனக்கு பரணி நட்சத்திரம் சார். பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை இன்றைக்கி நடக்குது. என்ன? ரிஷப ராசி. நம்ம என்ன சொல்லுவோம்? 7.5 சனின்னா சார் எனக்கு மேஷ ராசி சார், எனக்கு 12 விரைய சனி இருக்குது. நீ ரிஷப ராசி இன்றைக்கி உங்களை இயக்குது. உங்களோட ராசி என்ன இயக்குது? ராசிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தை தான் நம்ம குறிக்கிறோம். நம்ம அப்படி குறிக்கவே கூடாது. என்ன பண்ணணும்? உதாரணத்திற்கு ராசின்னு லக்கணம் எப்படி குறித்தோம்ளோ, சூரியன்லேருந்து எப்படி லக்கணத்தை குறித்தோம்ளோ அதேமாரி சந்திரன்லேருந்து ராசி குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? சந்திரன் என்ற இடம் ராசி இது ஈஸியாக தெரிஞ்சுவிடும். ஆனால் இப்போ பிறக்கும்போது சந்திரன் என்ற ராசி இருக்குது, அதோடைய நட்சத்திரத்தை தான் உங்களை முக்கியத்துவம் கொடுக்குறோம். சார் சூரிய தசை கணக்கெடுக்கிறோம், சந்திர தசை கணக்கெடுக்கிறோம், செவ்வாய் தசை கணக்கெடுக்கிறோம், ராகதசை கணக்கெடுக்கிறோம், குரு தசை கணக்கெடுக்கிறோம். ஆனால் இன்றைக்குள்ள நட்சத்திரம் தான் அது இயக்குது. அந்த நட்சத்திரத்தை நம்ம ஏன் விட்டோம்? அந்த நட்சத்திரத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம், கொடுக்கக்கூடாதா? நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தோம். இந்த சைக்கிள் இன்றைக்குமே கொண்டாடுறோம். இன்றைக்கி பைக்கு வாங்கியிருப்போம், கார் வாங்கியிருப்போம், எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம்ல. இன்றைக்குள்ள வண்டியை கொண்டாடுறோம்ல, இன்றைக்குள்ள உடலை கொண்டாடுறோம்ல, இன்றைக்கி தானே உடம்பை பூசுகிறோம். இன்னும் 6 வருஷத்துக்கு முன்னாடி என் முகம் கட்டங்கரேன்னு இருக்குது, சேப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது, நான் குண்டாக இருந்தேன், ஒல்லியாக இருந்தேன், எல்லாம் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ சந்திரதசை எப்போல்லாம் போகுதோ அப்போ ரோகிணியோ இல்லை அஸ்தமோ திருவோணமோ இயக்கும். அடுத்து செவ்வாய் தசை. இன்றைக்கி செவ்வாய் தசை யாருக்கு நடக்குது? தசா புத்திகள் சொன்னால் என்னென்னா இந்த காலகட்டங்களில் கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். சரி, தசா புத்தி நடக்கும்போது மிருகசீச நட்சத்திரமோ இல்லை சித்திரை நட்சத்திரமோ அவிட்ட நட்சத்திரம் தான் நீங்கள் கொண்டாடணும். இல்லை நான் பிறந்த நட்சத்திரம் நான் ரோகிணியில் பிறந்தேன். ரோகிணியில் பிறந்தது ரைட். ரோகிணி நீங்கள் ஒன்றில் சந்திர தசை போனால் மாமனுக்கு ஆகாது. கரெக்டாக
சந்திரதசை போணுச்சுன்னா மாமனோட சண்டை போடுவீங்க. அது மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, இல்லை மாமாவாக இருந்தாலும் சரி, சண்டை போடுவோம்னா சண்டை போட்டே ஆகணும். இப்போ சந்திரதசை யாருக்காச்சும் போகுதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உறவுகளில் எப்படி ஒட்டாது. என்ன பண்ணும், உறவுகள் என்ன பண்ணும், சண்டை போட்டு நிற்கும். ஏன் ரோகிணி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? கிருஷ்ணன். அப்போ மாமனுக்கு ஆகுமா ஆகாதா? ஆகாது. இப்போ சந்திரதசை போனால் யாருக்கு ஆகாது? மாமாவுக்கு ஆகாது. சண்டையை போட்டுக்கிட்டு உறவுகளில் என்ன பண்ணும், பிரிஞ்சு இருக்கும், தூரமாக இருக்கும், இல்லைன்னா சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கும். சந்திரதசை எப்போ ஆரம்பிச்சோ அப்படி தான். நான் இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன், இருக்கும் அங்கே. ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்தீங்கன்னு வச்சுங்களேன், பிறந்த அன்னைக்கு உங்கள் மாமாவோட சண்டை போடவே முடியாதுங்க. பிறந்த குழந்தைலேருந்து வந்து என் மாமா நீங்கள் தான் உங்களோட சண்டை போடுமான்னு. அது இன்றைக்கி உங்களுக்கு 45 வயசு ஆகுது, இன்றைக்கி உங்களுக்கு சந்திரதசை போகுது, உங்கள் மாமாவோட சண்டை போடுவீங்க, சண்டை போட முடியுங்களா? நீங்கள் மாமான்னு கூப்பிட்டாலே சண்டை வரும். அவ்வளோதானே. சரி, அடுத்தது செவ்வாதசை மிருகசீச நட்சத்திரம், திருவாதிரை என்ன நட்சத்திரம்? அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இந்த செவ்வாயோட நட்சத்திரம் போகும்போதெல்லாம் ஒன்றில் நிலம் வாங்குவீங்க, அவ்வளோதான் ஒரு விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா, இப்போ எனக்கு வந்து ராகு தசை போகுது. அப்பாடா, அதானே ராகு தசையை பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்குது. இந்த ராகு கோச்சாரத்தில் எங்கே இருக்குது இன்றைக்கி? சரி, இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ராகு எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா அப்பஞ்சொத்தை அழிக்கிறவன். இந்த ராகு என்னைக்கு மிதுனத்தில் வந்துச்சோ, எப்படி என்னைக்கு மிதுனத்தில் வந்துச்சோ, இந்த 1.5 வருஷமாக 18 மாதம் இருக்குந்தார் பாருங்கள். இந்த 18 மாதமும் ஏதாச்சும் ஒன்று காலி பண்ணணுன்னு இருக்கும், ஏதாச்சும் விற்றுட்டு மாற்றணுன்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 6 பவுன் செயின் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதை விற்றுட்டு 5 பவுனாக மாற்றுவாங்க. 5 பவுன் செயின் 4 பவுனா, எதுக்கு அதை போய் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு போட்டு தேய்மானத்திலே போயிட்டே இருக்குது. 6 பவுன் 5.5 பவுன் ஆச்சு, 5 பவுன் ஆச்சு, இப்போ 4.5 பவுன் ஆச்சு. இந்த ராகு தசை போகும்போது என்ன பண்ணீங்க? இடம் வச்சாச்சு, இடம் மாறியாச்சா? வேறு அதானே இடம் மாறியாச்சு. வேறு யாராச்சும் மாறினது வேறு? நீங்கள் இடம் விட்டு இடம் மாற்றணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று இருக்கிறத காலி பண்ணிவிட்டு பேசாமல் நகர்ந்துருக்கணும் இந்த 18 மாதத்துக்குள்ளே. சரி பார்த்துங்க. ஐடியா இருந்தப்போ இல்லை, இருக்கிறதெல்லாம் கையில் காசு இருந்துச்சு வச்சுங்களேன். நான் இப்போ நேரில் பேசுவேன். உங்கள் அப்பா ஒரு 50 லட்ச ரூபா, இல்லை 5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா வச்சுருந்தான்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை காலி பண்ணிவிடுங்க. கால் மேலே காலை போட்டு உட்காந்தா என்ன ஆகும்? ஒன்றும் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் முதல்ல தான் எடுப்பீங்க. முதல்ல எடுத்தால் எப்படியா இருக்கும்? நான் ஒரு புத்தகத்தில் 8ஆவது புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருப்பேன். ஒரு 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 கதை ஒன்று எழுதியிருக்கேன். அந்த 8ஆவது புத்தகம் யாராச்சும் வாங்க முடிஞ்சால் வாங்கி படிங்க. நீ தயவு செய்து ஜோதிடர்கள் வாங்கி படிங்க. நான் காலத்தில் பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த காலத்தில் பயணம், அந்த புத்தகத்தோட கதை என்ன அப்படின்னா, காலத்தின் பயணம் கிடையாது, காலத்தில் பயணம். ஏன் அந்த வார்த்தை வச்சேன் அப்படின்னு பார்க்கணும். அந்த புத்தகம் எடுத்து வரல, உங்களுக்கு கொடுக்கணும், ஜானகிராமனை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த புத்தகம் முடிஞ்சிச்சு, நான் வரும்போது எடுத்து நான் கொடுக்குறேன். அதை நம்ம எல்லாருமே கடன் வாங்குகிறோம். அதில் ஒரு கதை, ஒரு உண்மை சம்பவம். என்ன பண்ணுறாரு, வீட்டுக்காக லோன் வாங்குறார். சரி, தொழிலுக்காக லோன் வாங்குறார். தொழிலுக்காக லோன் வாங்கி ஒரு 40 லட்ச ரூபா என்ன பண்ணுறாரு, பாதி வீடை கட்டிவிடுறாரு. இது ஒரு 20 லட்ச ரூபா எடுத்து வீடு கட்டிவிடுறாரு. அப்போ முதலீடு எவ்வளோ இருக்குது? இப்போ கடன் வாங்கினதில் 20 லட்சம் தான். 20 லட்சத்துக்கு அந்த செலவு இந்த செலவு அப்படி இப்படி முதல் போட்டது, முன்னாடி கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது எல்லாத்தையும் சரி பண்ணால் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு தான் முதலீடு கொண்டாந்து வச்சிச்சு. இப்போ மொத்த கடன் எவ்வளோ? 40 லட்சம். இப்போ முதலீடு எவ்வளோ இருக்குது? 10 லட்சம். 10 லட்சத்துக்கு என்ன வியாபாரம் பண்ண முடியும்? இந்த 10 லட்சம் கடன் வாங்கி 10 லட்சம் முதலீடு இருக்கிறது கரெக்டாக இல்லையா? இப்போ யார் கையில் இருக்குது? இப்போ சார் கூட சொன்னார் யாரோ ஒருத்தர், இதேமாரி கிரகம் கையில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்னா. ஆமாம், கிரகம் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. நான் எல்லோரும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் தசை என்ன பண்ணும் அப்படின்னா, அவசர கதியில் ஒரு முடிவு எடுக்கும். இந்த அவசரத்தில் என்ன பண்ணும், இந்த ராகுவோட நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோட நட்சத்திரமோ அவசரத்தில் ஒரு முடிவு எடுக்கும். அதை விட்டு அவசரப்படாதீங்க. இந்த குருவோட நட்சத்திரம் முடிச்சுட்டு நான் இன்னொரு கதை சொல்கிறேன். குரு எங்கே இருக்கார் இன்றைக்கி? இன்னைக்கு குரு தசைன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த குரு தசை ஒன்றிலே இருக்காரா? 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தானே இருப்பார். மிதுன லக்கணமாக இருந்தாலும் குரு தசை நடத்த முடியும் குரு. அப்போ என்ன பண்ணுவார்? 10ஆம் அதிபதியும் அவர் தானே இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக குரு தசை யாருக்காச்சும் போதா? குரு தசை குரு புத்தி. உண்மையிலே இந்த குரு தசை போடுச்சுன்னா, குரு லக்கணத்தில் இருக்க இந்த 1 வருஷ காலம்
என் வாழ்க்கை இந்த இத்தனை கஷ்டம்னு சொல்கிறத விட அதுக்கு கஷ்டத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த ஒரு கஷ்டத்தை நான் படணும். எனக்கு எப்படி நடக்கிறேன், இது எப்படி நடக்குது. ஏன்னா இந்த ஜோதிடங்கிறது என்னென்னா, நம்ம ஜோதிடர்கள் முதல்ல யார் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜோதிடர்கள் தான் நல்லா இருக்கணும். ஏன்னா வழிகாட்டுறீங்கல்ல. ஏன்னா நான் வழிகாட்டுறேன், நீங்கள் வழிகாட்டணும். ஒன்று நம்ம ஒரு ஜாதகம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட காமிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம 2 பேரும் நல்லா இருந்தால் இன்னொருத்தர் வழி காமிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குருதசை நடக்கக்கூடிய இந்த 1 வருஷ காலம் எப்படி இந்த குரு பயிற்சியாகி எப்போ மிதனத்துக்கு வந்துச்சோ அப்போவே என்ன பண்ணும், வேலையை காலி பண்ணிவிடும். நீ குரு பயிற்சி ஆன அன்றைக்கி நீங்கள் என்ன எழுதி வச்சு பாருங்கள். அன்றைக்கி வேணால் எனக்கு வருமானம் வந்துச்சு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், யாராச்சும் ரெண்டத்தவங்க யாராச்சும், அது எனக்காக இருந்தாலும் சரி, அது யாருக்காக இருந்தாலும் சரி, அப்போ தான் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இடத்த மாற்றுவீங்க. இந்த பூனை குட்டி போட்டுச்சுன்னா இடம் மாற்றும்ல, அந்த கதை தான். என்ன பண்ணும், அப்போ தான் நான் சுருட்டிக்கிட்டு நான் வேலையாக பார்க்க மாட்டேன், அங்காக போவார். இருக்கிற காசு ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை செய்வாரானா இந்த குருதசை போணுச்சுன்னா நடக்கவே நடக்காது. அதுக்கு மேலே இந்த சனிதசை சனிபவன் எங்கே இருக்கார், இப்போ நம்ம வந்து திருக்கணிதப்படி 9ல் இருக்கார். 9ல் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், என்னன்னா இருக்கிற இடத்துலேருந்து இடம் விட்டு இடம் மாற்றணும், இல்லை திருமணம் சார்ந்த உறவுகள் அமைச்சு கொடுக்கணும், இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களை எதிர்பாராத யோகத்தை கொடுக்கணும். என்ன வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் சொன்னோம் சார். நான் 60 வயசுக்கு நம்ம திருமணத்தை பற்றி பேச முடியாது. 60 வயசுக்கு என்னென்னா அக்காடான்னு உட்காந்துருப்பார். ஏன்னா 9ல் போனால் என்ன பண்ணுவார், கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்குவேன். அதை 20 வயசுனா என்ன பண்ணுவார், திருமணத்தை பற்றி பேசுவார். திருமணம் நடக்குமா, திருமணம் நடக்கும் சனி தசை இருந்தால். அடுத்தது புதன் தசை. புதன் எங்கே இருக்கார், கோச்சாரத்தில். இன்றைக்கி இது பிரசன்னமாக சொல்ல முடியுமா, சொல்ல முடியும். எங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கு. இப்போ நட்சத்திரம் வந்து ஆயிலி நட்சத்திரத்துக்கு புதன் எங்கே இருக்கார், கடகராசிக்கு புதன் எங்கே இருக்கார். இன்றைக்கி ஆயிலி நட்சத்திரம் யாருக்கா, சரி நான் சொல்கிறது வேறு. ஆயிலி நட்சத்திரம் தான். அட்டமத்தில் இருக்கா, யார் இருக்கா, புதன் இருக்காரா. இந்த புதன் தசை யாருக்காச்சும் நடந்துச்சுன்னா இன்றைக்கி தலைவலிக்குமா, தலைவலிக்கும். புதன் தசையோ புதன் புத்தியோ புதன் அந்தரமோ புதன் சூட்சமோ நடந்துச்சுன்னா இன்றைக்கி இப்போ நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இல்லை. இப்போ நம்ம தசை உங்களுக்கு ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, புரிஞ்சும் புரியாத மாதிரி அது மாரி தான் இருக்கும் இன்றைக்கி டேவுக்கு. உங்கள் ஜாதகத்தில் 11 இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு விதமாக இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, 11 தான் இருக்குது. அப்போ நல்லா தானே இருக்குது, நான் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவர் அப்படி தானே சொல்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொன்னால் 11 தான் இருக்கணும். நல்லா இல்லை. இப்போ அவரே கும்பத்தில் உங்களுக்கு புதன் இருக்குன்னு வச்சுங்களேன், யாருக்காச்சும் புதன் கும்பத்தில் இருக்கா ஜனன ஜாதகத்தில். காலையில் வரும்போது ஏதாச்சும் இந்த தடங்களில் தான் வந்திருக்கணும். என்ன பண்ணீங்க, ஏதாச்சும் ஒன்று பள்ளத்தில் விட்டுட்டு மேலே ஏறி இறங்கி இன்றைக்கி எழுந்திரிக்கும் போதே பிரச்சனை இல்லை, எழுந்திரிச்சிருக்கணும். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துருக்கோம் யாராச்சும். வேறு நீங்கள் ஜனன கால ஜாதகத்தில் கும்பத்தில் உங்களுக்கு புதன் இருக்குன்னு அன்றைக்கி கோச்சாரத்தில் கடகலக்கணத்துக்கு ஆயில் நட்சத்திரம் போகக்கூடிய இந்த காலகட்டம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை. அது ஜானகிராமனுக்காக இருந்தாலும் சரி, புதனமூர்த்தியாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி, இது என்னென்னா இது தசாபுத்தி தான். நீங்கள் சொல்கிற அதே தசாபுத்தியை எந்த நட்சத்திரத்துலேருந்து இயக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். நீங்கள் வந்து மிதன ராசின்னு சொல்கிறீங்க, மிதன ராசி இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க. ஆனால் புனர்பூச நட்சத்திரம் இயங்காது. சூரியனுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, சந்திரனுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய்க்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, குருவுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, சனிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ராகுகேதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இவ்வளோக்கு 9 கிரகத்து 9 நட்சத்திரம் இருக்குது. ஆனால் சந்திரனை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்னா சந்திரன் ராசின்னு குறிப்பிடுங்க. சந்திரன் என்ன பண்ணுறோம், ராசின்னு குறிப்பிட்டா அந்த ராசியை நாங்கள் என்ன சொல்லுவோம், அச்சய ராசி. இன்றைக்கி என்ன நட்சத்திரத்தில் தசை நடக்குதோ அதுதான் உங்களுடைய அச்சய ராசி. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சார் எனக்கு மீனராசி சார் 7.5 வருஷம் கஷ்டம் சார், 2.5 வருஷம் ரொம்ப பாடாப்படுத்துது சார். சார் நீங்கள் மீனராசி தயவு செய்து பயப்படாதீங்க, மேசராசி பயப்படாதீங்க. ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி நீ சந்திரதசை வரப்போகுது, இல்லை செவ்வாதசை நடத்த போகுது. அப்போ ரிஷபராசி தான் உங்களுக்கு இயக்கும். அப்போ ஏன் பயப்படுறீங்க, எனக்கு விரயமே ஆக்கலையாம்பிங்க. எப்படி உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்னைக்கு தசை நடத்துறது புதன் தசை. புதன் ஆட்டோமேட்டிக் ரேவதி நட்சத்திரம் தான் நமக்கு இயக்குது. அதோட நல்லா இருக்கா, நல்லா சரி. இப்போ வந்து ஜென்மத்தில் தான் சனி போகிறாரு. இந்த 2.5 வருஷ காலம் நம்ம பொறுமையாக இருக்கணும், போகணும். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போனால் மட்டும்தான் நீங்கள் அந்த சனி பகவானை பார்க்கணும். இல்லைன்னா அதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சனி தசை நடந்தால் மட்டும்தான் சனி பயிற்சியை பார்க்கணும். புதன் தசை நடந்தால் புதன் பயிற்சியை பாருங்கள். புதன் எங்கே இருக்குது, 12ல் இருக்குது. அப்போ விரயமாகும், 1 மாத காலம் விரயமாகும்.
இந்த 1 மாத காலம் நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா நடக்காதுன்னா நடக்காது. எப்படி புதன் எங்கே இருக்குது? 12 இருக்குது. 12ங்கிறது கும்பத்தில் கோச்சாரத்தில் 12 இருக்குது. அது நல்லா இருக்கான்னா நல்லா இல்லை, அவ்வளோதான் விஷயம். இப்போ ராசி என்ன ராசி அப்படின்னா, உங்கள் ராசி கும்பராசி இல்லை, உங்கள் ராசி மீன ராசி. இன்றைய ராசின்னா உங்களுடைய அச்சய ராசி. அச்சய லக்கணம்னு எப்படி ஒன்று குறிப்பிடுறோம்ல, ஏஎல்பி லக்கணம்னு ஒன்று, ஏஆர்பி லக்கணம் அப்படின்னு ஒன்று குறிப்பிடுறோம். ஏஆர்பி லக்கணம் அப்படின்னா அச்சய லக்கணம், ஏஆர்பி ராசி அப்படின்னா அச்சய ராசி. சந்திரனை வந்து நம்ம ராசின்னு குறிப்பிடுறோம், இங்கே ராசின்னு குறிப்பிட்டுட்டு அச்சய ராசின்னு ஒன்று குறிப்பிடணும். இது வந்து ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஜோதிடர்களுக்கு ஈஸியாக புரியுமான்னு, இன்றைக்கி என்ன தசை நடக்குதோ அதான் நட்சத்திரம். நீங்கள் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் இருந்துச்சுல்ல, அந்த நட்சத்திரம் நீங்கள் எடுக்கிறது சந்தோஷம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்குள்ள நட்சத்திரத்தை நீங்கள் கொண்டாடணும். அதுமாரி இதேமாரி திருமண பொருத்தம் பார்க்கும்போது கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியனாக இருக்கும். நீங்கள் சார் எனக்கு 7ஆம் அதிபதி சூப்பராக இருக்குது சார், ஆனால் திருமணத்தில் பிரச்சனை இருக்குங்கிறீங்க. மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்காது, அதோட திருமணத்தில் பிரச்சனை இருக்கும். சார் ரிஷப லக்கணம் வரும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நான் ஒரு ஜாதகம் மட்டும் உடனே ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் எழுத முடிஞ்ச எழுதிங்க. சொல்லலாமா? நல்லது, நன்றி. ஜென்ம லக்கணம் துலா லக்கணம், ஏஎல்பி லக்கணம் மகர லக்கணம். மகர லக்கணம் அவிட்ட நட்சத்திரம் 1 2ன்னு எழுதிங்க. அவிட்ட நட்சத்திரம் 1 2, 2 வருஷம் 2 மாதம் 20 நாள் போட்டுங்க. 2 வருஷம் 2 மாதம் 20 நாள். இந்த மகர லக்கணத்தில் அவிட்ட நட்சத்திரம் 1 2க்கு ஆதிபத்தியம் என்ன அப்படின்னா 4 11 ஆதிபத்தியமானு பாருங்கள். 4க்கும் 11க்கு ஆதிபத்தியமானு பாருங்கள். அவிட்ட 1க்கு 4க்கும் 11க்கு ஆதிபத்தியம். 4ன்னு அம்மா போட்டுங்க, 11 அண்ணன் போட்டுங்க. செவ்வாயை சிம்மத்தில் போட்டுங்க. செவ்வாய் எதில் போடுறீங்க? சிம்மத்தில். எழுதியாச்சா? மகர லக்னம் அவிட்ட நட்சத்திரம் 1 2, 2 வருஷம் 2 மாதம் 20 நாள். செவ்வாய் எங்கே இருக்குது? சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தில் இருந்து 8ஆம் வீட்டில் இருக்குது. மகரத்து 8ஆம் வீட்டில் சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது. சரி, இப்போ ஆதிபத்தியம் 4 11 ஆதிபத்தியம். 4ன்னு அம்மா, 11 அண்ணன். இது என்ன அப்படின்னா, இது என்னுடைய நண்பரோட ஜாதகம். இப்போ 4ஆம் வீடு அம்மாவா? இப்போ வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகம் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கா? அவிட்ட நட்சத்திரங்கிறது நான் ஜாதகர், கரெக்டாக? இது 2 வருஷம் 2 மாதம் காலம் 8ஆம் வீட்டில் இருக்கா? தீராத வலி வேதனை, தீராத பிரச்சனையாக இருக்கா? சரி, இப்போ போதும், எழுதுனது போதும், இங்கே வாங்க. இப்போ இது என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறது, வீடு கட்ட ஒரு 4 அடி தள்ளி இவர் இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டோட இடத்துல வீடு கட்டி போடுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது, என்னப்பா இது மாதிரி என் வீட்டு இடத்துல நீ வந்து வீடு அது மாதிரி நகர்த்தி கட்டிவிட்டா, நான் சர்வேரை வச்சு அளக்க போகிறேன்னு யார் சொல்கிறா? அம்மா சொல்லுது. அடுத்த ஒன்று அந்த அம்மா என்ன சொல்லுது, சொன்னோன்னே என்ன, அந்த வீட்டில் ஒரு பெரிய பையன் இருக்கான் பாருங்கள், அவன் தான் 11 விருச்சகம். அவன் என்ன பண்ணுறான், அந்த அம்மாவோட சேர்ந்து போய் அந்த பக்கத்து வீட்டு அம்மாட்ட சொல்கிற, என்னப்பா இவ்வளோ இடத்த மாற்றி கட்டிவிட்டியே அப்படின்னு. தெரியாமல் அந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மா தெரியாமல் தான் கட்டுது. இவங்க போய் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கணும், தெரியாமல் கட்டினா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இல்லை நான் என் வீட்டு இடத்தெல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, சர்வேரை வச்சு அளக்குறாங்க. எப்படி? சர்வேரை வச்சு அளந்தோடனே என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டு இடம் வந்து ஒரு 4 அடி தள்ளி, உண்மையிலே வந்து இவர் இடத்துல தான் அந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மா வீடு கட்டிவிட்டு மாற்றி. இல்லை நீங்கள் வந்து ஏதோ காசு கொடுத்து நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, நான் சர்வேர் வச்சு நான் அளக்க போகிறேன்னு அந்த பக்கத்து வீட்டு வீடு கட்டின அம்மா வந்து கேட்குது. அந்த அம்மா அந்த சர்வேர் பணம் கட்டி அளக்குறாங்க. இவர் எந்த இடத்துல சர்வேர் ஊனாரோ அதே இடத்துல அந்த சர்வேரும் ஊனிட்டு விட்டார். ஆஹா, நம்ம வீட்டை மாற்றி கட்டிவிட்டோன்னு பக்கத்து வீட்டு அம்மா என்ன பண்ணுது, இவங்க 2 பேர்கிட்டையும் யார், இந்த நம்ம ஜாதவருடைய அம்மாக்கிட்டையும் அண்ணட்டையும் சண்டை போடுது. யார்? இந்த பக்கத்து வீட்டு அம்மா. நீ என்ன ரொம்ப வளர்க்குறீங்க என் வீட்டு இடத்த வச்சுக்கிட்டு அப்படின்னு சண்டை. நான் என் இடத்துல வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லி சண்டை பெருசாகி கோர்ட்டு கேஸு போயிடுது. யார்? பக்கத்து வீட்டு அம்மா என்ன பண்ணுது, இதேமாரி அடித்தா முடிச்சான்னு ஒரு கேஸை கொடுத்துருது. அதில் நம்ம ஆள் யார், நமக்கு வேண்டிய நண்பர், அவருடைய அம்மா, அவருடைய அண்ணன், இந்த 3 பேரும் ஜெயிலுக்கு போடுறாங்க. 2 வருஷ காலங்க, சம்பந்தமே இல்லாமல் இவங்க வீட்டு இடத்தையும் போய் இவங்க வீட்டு இடத்தையும் கொடுத்து
இவங்க வீட்டு இடத்துலையும் நம்ம அவங்க வீடும் கட்டுறது பிறகு 2 வருஷம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வருது. இவங்க வந்து இதுமாரி இடத்து பிரச்சனை தான் அதுமாரி அனுப்பிச்சோன்னே நீ போய் சிவில் கோர்ட்டில் பார்த்துக்க அப்படின்னு அந்த கோர்ட்டில் 2 வருஷம் கழிச்சு எப்படி இந்த அவிட்டம் 1 அவிட்டம் 2 முடிஞ்ச உடனே அடுத்த லக்கணம் என்ன கும்ப லக்கணம் வருதா? கும்ப லக்கணத்து 7ஆம் வீடு செவ்வாயாக வந்துடுதா? இப்போ செவ்வாய் 7க்கு வந்துடுதாரா? அது இன்னொரு லக்கணமாக நீங்கள் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு உடனே நம்ம என்ன ஒரே லக்கணத்தில் நீங்கள் பண்ண முடியாது. மறுபடியும் இன்னொரு லக்கணம் என்ன பண்ணணும்? கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்து அவிட்டம் 3 அவிட்டம் 4 செவ்வாய் எங்கே இருக்குது? 7ல் இருக்கா? ஆட்டோமேட்டிக் கேஸ் தள்ளுபடி ஆகிடுது. இந்த ஆதிபத்தியமும் இந்த கிரகமும் எப்படி அந்த லக்கணத்தை வந்து இயக்குது பாருங்களேன். அதை விட்டு நம்ம வந்து இந்த லக்கணம் மாறும்போது நகரும்போது ஏஎல்பி லக்கணத்துக்கு ஆதிபத்தியமும் இந்த கிரகங்களும் இந்த நட்சத்திரங்களும் ரொம்ப வலிமையாக செயல்படும். கண்டிப்பாக இதேமாரி இன்னொரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பகிர்ந்துறேன். இந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிடர் சங்கம் தலைவர் ஜானகிராமன் மற்றும் ஏனைய நண்பர்கள், அந்த ஜோதிட குடும்பத்தில் உள்ள அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நிகழ்வு வாய்ப்பு கொடுத்ததற்கு. மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.